இன்னைக்கு நான் வந்த இந்த கூட்டத்தில் பார்க்குறப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யாருமே அதை கவனிக்கல. 234 தொகுதியும் என் தொகுதி தான், 234 தொகுதியில் உள்ள மக்களும் என் மக்கள் தான் அப்படின்னாரு. எங்கள் கட்சியில் முன்னாள் அமைச்சர் வந்ததை கூட இன்னைக்கு அவருக்கு ஏற்றி அவருக்கு உரிய மரியாதையை சிறப்பாக செஞ்சார். இந்த மாதிரி தளபதியோட இந்த நல்ல எண்ணங்கள்லாம் பார்த்துட்டு தான் என்னோட 30 வருஷ அரசியல் வாழ்க்கையே வேணாம், தளபதி கட்சியில் நம்ம சாதாரண தொண்டனாக இருக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் பாலகர பகுதியில் வெற்றி கழகத்தில் என்னை நினைச்சுக்கிட்டு திருச்சி கிழக்குல வந்து இது சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் என்னோட 2 கண்ணு மாதிரிங்கிற 2 தொகுதியை ஒரு மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து இப்போ அவர் என்ன சொன்னார் அடுத்துன்னா, டிஎம்கே எதுக்கு என் மேல பழி போறாங்க 100% ஷுவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 5 வருஷம் தான் அவங்க கீழே தான் போலீஸ் இருந்துச்சு. அவங்க தான் இந்த மாதிரி இந்த கஞ்சா இதெல்லாம் பரப்பி விட்டு போயிட்டாங்க. வந்தோடனே இவ்வளவு தூரம் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே அரசியல் புரிதல் இல்லை புரிதல் இல்லை புரிதல் இல்லைன்ட்டு, இப்ப ஏன் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அதை விட்டுட்டு ஏன் விஜய் இதை செய்யலைங்கிறாரு? அப்ப அப்ப உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இதை சொல்லி எப்படியாவது உங்களை ஓட்டு நம்ம வாங்கக்கூடாதுங்கிற இன்டென்ட்ல இருக்கு. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் இந்த மாதிரி சொல்லி நம்ம இப்ப இவங்களோட மீம் என்னன்னா, இப்ப நடக்குதுல ப்ரோ, இந்த தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு ஒரு சில இதுல இவங்களும் காரணம் ப்ரோ. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி பாருங்க, எங்க ஆட்சியில இருந்தது இவங்க ஆட்சியில ரொம்ப நடக்குது, நீங்க எங்களுக்கே ஓட்டு போட்டுங்கிற தமிழ்நாட்டு மக்களை மாத்தி திரும்பி அவங்க இந்த இடைத்தேர்தல அவங்களோட ஆட்களை ஜெயிக்க வைக்கணுங்கிற இன்டென்ட்ல அவங்க பண்றாங்க. பட் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறவங்க எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. என்ன உட்பட சின்ன பசங்க எல்லாருமே எங்களோட தளபதிக்கு தான் ஓட்டு போடணுங்கனாலதான் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 108 தொகுதிங்கிறது பெரிய விஷயம். அன்னைக்கு 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண முடியாத ஒரு சாதனை நம்ம தளபதி பண்ணியிருக்காரு. இதுக்கடுத்து வரக்கூடியதுல 234 நம்ம ரமேஷ் என்ன சொன்ன மாதிரி தான், எதிர்கட்சியே இல்லாதது நம்ம கொடுக்கணுங்கிறத ஆசை. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவாரு. இந்த 5 இயர்ஸ்ல இவங்க பண்ணதை இப்ப கேள்வி கேட்கறவங்க ஏன் அப்பெல்லாம் கேள்வி கேட்கல? இப்ப எங்க தளபதி ஒரு இது பண்ணல அப்படின்னா கேள்வி கேட்கறாங்களே. இப்ப அவரோட சிஎம் முன்னாடி இந்த சிஎம் ஆட்சியில இருந்தப்ப ஏன் இவங்க எல்லாம் கேள்வி கேட்கல, எங்க போனாங்க? இப்ப இதே மாதிரி இப்ப எப்படி சொல்றதுன்னா ப்ரோ, இவங்க எல்லாருமே நார்மலா இருக்காங்க, நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன் அப்படின்னா இதை முன்னாடியே கேட்டுக்கணும். அப்படி கேட்காம இப்ப எதுக்கு கேட்கறாங்க? அதே மாதிரி அடுத்து எப்படின்னா எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குறாரு ப்ரோ. இப்ப பெண்களுக்கான சம உரிமை, பெண்களுக்கான சேஃப்டி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. வருங்காலத்திலும் கண்டிப்பா அமையும் ப்ரோ. 2026 இல்ல, அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார். இன்னைக்கு சிஎம்ஆ பேசியிருக்காரு, எப்படி இருந்தது? சிஎம்ஆ பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பேசினது, அவர் பொய்யெல்லாம் எதுவும் பேசல, கரெக்டா தான் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரங்க எதுவுமே செய்யல. ஆனா அவர் ஒரு 15 நாள்லயே நல்லா ஒன்னொன்னா ஸ்டெப் எல்லாம் எடுக்கிறாரு. லேடிஸ்க்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக அவர் முன் வந்திருக்காரு. தொடர்ந்து அதெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவர் சொன்ன வாக்கு அவர் காப்பாத்துவாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பெண்களுக்கு நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நான் கடைசி நிமிஷத்துல கூட நான் எல்லாத்தையும் விட்டு வைக்காம செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சந்தோஷம்தான். ஆமா, அவர் மேலதான் போடுறாங்க. எது நடந்தாலும் டிவிக்கே ஆனா பண்றதெல்லாம் அவங்க ஆளுங்க தான் பண்றாங்க. அது அவங்களுக்கு தெரியல. எது எடுத்தாலும் டிவிகேக்காரங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அதை ஏன் சொல்றாங்கன்னே தெரியல. அவங்க எல்லாம் அதை தோத்துட்டோன்றதை ஏத்துக்கவே முடியல. கதறாங்க. கதறட்டும். இன்னைக்கு பேசினதை பார்த்துருப்பாங்கல்ல, தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி திருச்சியில இருந்து தொடங்கி இருக்காரு, பிரச்சாரத்தையும் திருச்சியில இருந்து தொடங்கினாரு, திருச்சியில இருந்து தொடங்கினாரு, எப்படி பாக்குறீங்க? அவர் இங்க இருந்து ஆரம்பிச்சதுனாலதான் வெற்றி அடைஞ்சாரு. அதனால இங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. திருச்சி கிழக்குல பதவி விலகி இருக்காரு இல்லையா, அது எப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேளை வேகம்னா சிஎம் தொகுதியா இருந்திருக்கும், அப்ப எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? சொல்லவே வேணாம், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கொண்டாடி இருப்போம், இதை விட கொண்டாடி இருப்போம். 5 வருஷம் ஆட்சி ஆண்டுருவாரா? அதுக்கு மேலேயும் ஆண்டுருவாரு. அதுக்கு மேல அவர் தான். அவருக்கு போட்டியெல்லாம் யாரும் கிடையாது இங்க. அதுக்கு மேலேயும் அவர் தான். 5 வருஷம்லாம் சொல்லாதீங்க. இனி வர்ற காலகட்டத்துல தளபதி மட்டும்தான் சிஎம். அவர் இப்ப பேசினது எல்லாமே கரெக்ட் தான். அதுவும் இல்லாம இப்ப ஒரு சில விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஒயின் ஷாப் இப்ப சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலிங்கே பண்ணிட்டாரா. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி செய்யாதது இந்த ஒரு வருஷத்துக்கு வர எண்டில தான் அவர் சொல்லியிருக்காரு. அது ஏன்னா இவர் வரான்றது அவருக்கு தெரியும். அப்பதானே இவர் பேர் வரணுன்றதுக்காக இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, இவர் சொல்லிதான், இவர் 6 முன்னாடியே சொல்லிட்டாரு, இப்ப இவர் 7 பேரை தான் நவுத்தி வச்சிருக்கா, 7 மாவட்டத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு 5 வருஷம் என்ன பண்ணார்? இவர் எதுவுமே பண்ணல. குடிகாரன் எத்தனை பேர் குடிச்சிட்டு அடிக்கிறான், பொண்டாட்டிய சாவடிச்சிருக்கான். சரி, நான் கேக்குறேன், எத்தனையோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ கற்பழிப்பு, சின்ன பிள்ளைய கொண்டிருக்காங்க. அப்பெல்லாம் உங்களால எதுவும் செய்ய முடியல. இப்ப எங்க விஜய் மட்டும் தான் இப்ப செய்யறாரு, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாருன்னா, வந்தோடனே நீங்க 5 வருஷம் கழட்டாதது நீங்க எப்படி இவர் 1 மாசத்துல பண்ணிட முடியும்?
அவர் வந்து சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் பொறுங்க, எதையும் நான் செய்வேன். எடுத்தோன்னே அவரால் ஆட்சியில் எதையும் செய்ய முடியாது, பொறுமையாக தான் செய்ய முடியும். ஆனால் இவங்க வாய்ப்பு அதான் சொல்லுவாங்கல்ல, வைத்தறிச்சல் முடியாமல் என்ன பேசணுமோ அதை எல்லாத்தையும் பேசுறாரு. அவர் கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்காரு, நல்லது தான் செய்கிறாரு. அவர் வந்தது எங்களுக்கு சந்தோஷம். இப்போ இல்லை, எப்போ வரைக்குமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு அடுத்தது எங்கள் பிள்ளைங்களும் அவங்களுக்கு தான் போடுவோம். சொன்னதே எங்கள் பிள்ளைங்க தான் எங்களை ஓட்டு போட சொல்லி, நீங்கள் அவங்களுக்கு தாம்மா போடணும்னு அவங்க பேச்சு கேட்டு எங்கள் அம்மாலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவரை நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. இதுக்கப்புறமேட்டு விஜய் எப்படி வருவார், எப்படி இந்த உங்களுக்கே தெரியும் இப்போ எப்படி இந்த நாடு எப்படி மாறி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். முன்னாடி கற்பழிச்சா அவனை போய் உட்கார வச்சு சோறு தண்ணியை போட்டு உட்கார வச்சுறதா, இப்போ 2 கொலை மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அதாவது இப்போ எல்லாம் மாற்றம் மாறுறப்ப அப்போ இவர் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறாரு நாங்கள் பார்க்குறோம். திமுக எல்லாம் தவறு செஞ்சுட்டு என் மேல குற்றச்சாட்டு பண்றாங்க. அதுதானே உண்மை. நீங்க 5 வருஷம் என்ன பண்ணாம இருந்தீங்க? 5 வருஷம் என்ன பண்ணீங்க? எங்க போனீங்க? இப்ப பண்றதை நீங்க அப்ப பண்ணிருக்கலாமே. அப்ப விட்டுட்டு இவர் 1 வருஷம் வர போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இவர் இது செய்யறாரு அது செய்யறாரு வீடியோல போடுறாருன்னா நீங்க வீடியோ பண்ணாம இருந்தீங்களா? நீங்க யாருமே போடாம இருந்தீங்களா? நடுவுல யாரையும் விட்டுட்டு இதை பண்ணீங்க அதை பண்ணீங்க, அவங்க லைஃபை பத்தி எல்லாத்தையும் நீங்களே தான் இழுத்தீங்க. அவர் யாரையுமே யாரும் பண்ணல. அவர் ஒரே வந்து அவர் சொன்ன மாதிரி நதிக்குள்ள கல்லு போட்டா நம்ம பாட்டு போய்கிட்டு தான் இருக்கணும். அவர் போய்கிட்டே இப்ப அவர் மேல வந்துட்டாரு. நீங்க தான் இப்ப கீழே நிக்கிறீங்க. அவரை பேச நீங்க தான் இறங்குவீங்க தவிர எங்க தளபதி எங்க சிஎம் இன்னும் மேல போய்கிட்டு தான் இருப்பாரு. எங்களுக்கு நல்லது பண்ணுவார். சொல்ல போனா அவரு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பானது தான். நீங்க இப்ப வேணா நைட்டு ரோட்ல போங்க, முன்னாடி எங்கேயும் அங்க போலீஸ்காரங்க அவ்வளோக்கா நிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஜங்ஷன் சைடு போங்க, பாதி பேர் அங்கங்க ஒரு பேர் எதுக்கு வரீங்க எங்க வரீங்கன்னு இப்ப கேள்வி கேட்கறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஆள் நின்னதுக்கு கூப்பிட்டு கேட்கறாங்க உனக்கு என்ன இங்க நிக்கிற வேலைன்னு. இதையெல்லாம் முன்னாடி யாரும் செய்யலையே. அதே பஸ் ஸ்டாண்ட்ல கற்பழிச்சாங்க, அதே பஸ் ஸ்டாண்ட்ல பிள்ளைய திருடிட்டு போயிருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய திருடிட்டு போயிருக்கு. நான் மாசமா இருக்கிறப்போ ஒரு பிள்ளைய ஒரு லேடி வந்து அந்த கட்டப்பையில தூக்கிட்டு போனாங்கன்னு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதை எதுவுமே வந்து ஸ்டாலின் அப்ப எங்க போயிருந்தாரு? உங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு போடுறோம். இத்தனை வருஷம் எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க தற்கொலைங்கிறீங்க. தற்கொலை தான் இப்ப இந்த எப்படி சொல்ற இந்த நாட்டுக்கே முன்னாடி நிக்குது. தற்கொலைங்கிறது இங்க பேசுற வச்சு சொல்லக்கூடாது. அவன் மைண்ட்ல யோசிக்கணும், இது சரியா தப்பான்னு. நாங்க கரெக்டா எடுத்திருக்கோம். இத்தனை வருஷம் போட்டவங்க தான் தற்கொலை. இப்ப நாங்க போட்ட தற்கொலை இல்ல, தற்கொலைன்னு சொல்ற வார்த்தையை முதல் நிப்பாட்டுங்க. சொன்னாரு தளபதி உள்ள என்னென்ன பேசினாரு? ஃபர்ஸ்ட் அந்த 100 யூனிட்டுங்கிறது வந்து ஏடிஎம்கே சொன்னாங்க. ஆனால் டிஎம்கே என்ன சொல்றது, அது அவங்க கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது அவங்களே கொண்டு வரல. 100 யூனிட் ஃப்ரீ தரேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். கண்டிப்பாக அதை கொண்டு வருவார். அந்த 200 யூனிட் கண்டிப்பாக ஃப்ரீ எல்லாத்துக்கும் கொண்டு வருவார். அண்ணன் ஆட்சியில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இவ்வளோ மக்கள் சப்போர்ட்டு எப்போதும் அவருக்கு இருக்கும். வேற மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செஞ்சு தருவார். லஞ்சம் ஊழல் இதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் இப்போ இந்த 15 நாள்லேயே நடக்கல, இனிமேலும் நடக்காது. ஃபுல்லாக கிளியர் பண்ணி தருவேங்கனார். மக்களோட மக்களாக நிற்பார் அவர். கண்டிப்பா அண்ணன் மக்களுக்காக தான் இருப்பாரு. லஞ்சம் ஊழலை ஒழிச்சிடுவாரு. இந்த 67 கல்குவாரி மூடினாங்களா, இது மாதிரி முன்னாடி மூடினாங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் சேர்ந்து தானே அது பண்ணாங்க. இப்ப மட்டும் எப்படி மூடினாங்க? அதெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு கண்டிப்பா. தளபதி அந்த உடனே டாஸ்மாக ஒழிச்சாரு, சிங்கப்பெண்ணை கொண்டு வந்தாரு, கஞ்சா ஊழல டன் கணக்கில் அழிச்சாரு. யாராலுமே கொடுக்கவே முடியாது. 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. 2 வருஷம் கொடுத்தாங்க. வந்த ஒரே மாசத்துல 25 நாள்ல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. தளபதி மேல அவதூறு போட்டுட்டு இருக்காங்க. தப்பான முன்ன வைக்கிறாங்க. அதெல்லாம் எங்க வேணாம், காதல வாங்காதீங்க. நாங்க சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதான் நாங்க நம்புறோம். நம்பி அவர் செய்வாரு, நாங்க நம்புறோம். வேற என்ன சொன்னாரு? நிறைய சொன்னாருப்பா. சிங்கப்பெண் இதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க அதுல வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இது செய்யல, அது வரல, சிங்கப்பெண் வரல, விவசாய கடன் தள்ளுபடி ஆகல, எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. வந்து 15 நாள் 20 நாள்ல எப்படி முடியும்? 5 வருஷத்துலயே முடியாதது 15 நாள்ல எப்படி முடியும்? ஒவ்வொன்றும் அவர் படிப்படியா செய்வாரு. எல்லாத்துக்கும் உதவி செய்வாரு. நமக்கு நம்பிதானே ஓட்டு போட்டோம். அது நம்பிக்கையோட இருக்கணும். 5 வருஷத்துக்குள்ளார அதுக்கு முன்னாடியே செஞ்சிருவாரு. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தளபதி எல்லாத்தையும் மேடையில சொல்லிட்டாரு. என்னென்ன சொன்னாரு? வேற என்னென்ன சொன்னாரு? அதான் தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க இருக்கோம், நான் இருக்கிறேன், கட்சி இருக்குது, நாங்க தைரியமா இருங்க, நாங்க எல்லாமே செய்யறோம்னு சொல்லிருக்காரு. எல்லா பள்ளியும் என் மேல போறீங்கன்னு திமுக பார்த்து சொல்லியிருக்காரு. ஆமா, எல்லா பள்ளியும் தான் போட்டுட்டு இருக்காங்களே. எல்லா விதமா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதெல்லாம் பேசுவோர் பேசட்டும், தூட்டுவோர் தூட்டட்டும்னு பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே அவருக்கு காதுல வாங்க மாட்டாரு. நம்ம செஞ்சிடற பேசுறத பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் அமைதியா இருந்து செஞ்சுட்டு இருக்காரு. யாரு பழி சொல்றாங்களோ
அதுக்கு அமைதியா இருந்து அவர் காயை நவுத்திக்கிட்டே இருக்கிறாரு, நவுத்துவாரு, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. விவசாய கடன்லாம் கொடுக்குறேன் ஆனா கொஞ்சம் அதை செய்வார். எப்படிங்க வந்த உடனே செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? செய்வாருங்க. 50,000 தள்ளுபடி ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. இனிமே செய்வாருங்க. வந்த உடனே செய்யணும்னா எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? செய்வாரு. இதே நீங்க 5 வருஷம் ஆட்சி நடத்துறவங்க நீங்க ஒண்ணுமே சொல்லல, வந்து 15 நாள் 20 நாளே நீங்க சொல்றீங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்கறீங்களா? அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க நீங்க போய். எங்க தளபதி வந்துட்டாரு, செய்வாரு, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அவரோட இது வந்து என்னன்னா, இப்பதான் வந்திருக்கிறாரு சரிங்களா, வந்த உடனே எதுவுமே உடனே பண்ண முடியாது ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு ஒயின் ஷாப் மூடி இவ்வளவு இது நல்லது பண்ணியிருக்காரு, இன்னும் நல்லது பண்ணுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த காசு வரல, 2000 காசு வரல, அதெல்லாம் கேட்டு கேள்வி கேட்குறாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பொறுமையா தான் எல்லாமே பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி டிஎம்கேல கேட்க முடியுமா? நம்மளால டிஎம்கே போய் நம்ம கேட்க முடியுமா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா கிடைக்கும். டிஎம்கே ஆட்சியில் எந்த ஒயின் ஷாப்பும் உள்ள வந்து 10 நாள்ல 20 நாள்ல 717 ஒயின் ஷாப் மூடிருக்காங்க. இன்னொரு மூடிட்டே இருக்காங்க சரிங்களா. டிஎம்கே ஆட்சி ஏதோ ஒயின் ஷாப் மூடிருக்காங்க, இது வரைக்கும் யாரும் காமிக்க முடியாது, லிஸ்ட் எடுக்க முடியாது. அந்த முடியாச்சு. வந்து 20 நாள் தான் ஆகுது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுவாங்க, எடுத்தோன்னு எல்லாம் சரி பண்ண முடியாது. என்னப்பா சொல்றாரு தளபதி? உள்ள தளபதி நிறைய நம்ம இதுக்காக நம்ம உரிமைகளுக்காக நிறைய பேசியிருக்காப்புல. அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே நம்ம தான் ஜெயிக்கிறோம். வேற என்னப்பா சொன்னாரு? நிறைய எடுத்து நம்ம திமுக பண்ற எல்லா இதையும் இன்னும் 2 நாள்ல நிதி நிலைகளை போடுறேன்னு இருக்காப்புல. பாப்போம் என்ன அது பண்றது. சீக்கிரத்துல முடிக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். சட்ட ஒழுங்குலாம் ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்போ இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா 10-15 வருஷமா இருந்த கட்சியெல்லாம் என்ன பண்ணிருச்சு? இப்பதான் வந்திருக்காப்புல. டைம் கொடுக்கும்ல அவருக்கு. நம்ம எல்லா பள்ளியும் ஏன் மேல போறீங்கன்னு திமுக கிட்ட குற்றச்சாட்டு. இப்பதான் வந்திருக்காரு. எல்லா பள்ளியும் அவர் மட்டும் தான் இப்ப போடுறாங்க. நீங்களே பாக்குறீங்க லைவ் எல்லாமே. அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் என்ன அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. சட்ட ஒழுங்குலாம் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணாப்புல. இப்பதான் போதையை ஒழிக்கிறாப்புல. 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க கேட்டா எப்படி? இப்பதான் போதையை டாஸ்மார்க் ஒழிக்க முடியாது, எப்படி ஒழிச்சிருக்காப்புல. எல்லா பெண்களும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாரு? உள்ளுக்குள்ள வந்து விவசாய கடன் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. 5000 தள்ளுபடி பண்ணிருக்காங்க 1 லட்சத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. அங்க ஏற்கனவே கடன் எல்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு போயிட்டாரு, கஜனா ஃபுல்லா அடிச்சுட்டு போயிட்டாரு. அதனால இப்போதைக்கு பொறுமையா தான் பண்ணுவேன், ஆனா விவசாயம் இது பண்ணிடாதீங்க, பண்ணுவேன் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பண்ணிடுறேன், விவசாய கடன் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவேன் என்ன சொல்லியிருக்காரு. வேற என்ன சொன்னாரு? ஒயின் ஷாப் முன்னாடி வந்து வருமானம் அவங்க வந்து எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப இவரு வந்து மூடி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 717 கடையை இதுவரையில மூடி இருக்காங்க. அதனால வந்துட்டு ஏற்கனவே இருந்த அரசாங்கம் வந்துட்டு ஒயின் ஷாப்ல இருந்து வருமானத்தை தேடிக்கி இருந்தாங்க. இப்போ வந்திருக்க அரசாங்கம், தளபதியோட அரசாங்கம் வந்துட்டு ஒயின் ஷாப்பை மூடி இருக்காங்க. இதுவரையில வந்துட்டு அந்த வருமானம் தேவையில்லைன்ட்டு இதுவரையில 717 கடையில மூடி இருக்காங்க. அடுத்தடுத்து இதுக்கு மேல மூட ஆரம்பிப்பாங்க. அடுத்து சிங்கப்பெண் அதிரடி அந்த திட்டம் வந்துட்டு இன்னும் 1 வீக்ல வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடையில சொன்னது நான் பக்கத்துல தான் இருந்து பார்த்தேன். அவர் என்ன சொல்றாங்க, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டின்னு சொல்லிருச்சு. இப்போ களத்திலேயே இல்லை, வேற யாரு இல்லை. அவங்க இப்போ சட்டசபையிலும் கூட அவங்களுக்கு பேசுற மாதிரி ஒரு இதுவுமே இப்ப இல்லைன்னு சொல்லிருச்சு. அப்புறம் அவங்க போட்ட ட்ரெஸ் அழகா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகா இருந்தாரு. நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரை எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப பார்த்த போது ரொம்ப டல்லாயிருச்சு. ஏன்னா இவனுக்கு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவரை. இப்பதான் அவர் நிம்மதியா இருக்கு. இப்போ அன்னைக்கு பார்த்ததை விட இப்போ ரொம்ப குளுகுளுன்னு ரொம்ப அழகா இருக்கு. பார்த்தா எப்படி லவ் யூ சொல்லலாமா அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க. அப்புறம் இளைஞர்கள் பத்தி சொல்லிருச்சு. அப்புறம் என்ன சொல்றது, பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தை பத்தி சொல்லிருச்சு. குழந்தைகளை வச்சுட்டு ஓட்டு கேக்குறாங்க, அதுக்கு அவதூறு பேசுறாங்க, அதை பத்தி சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க நீங்க யாரு என்ன சொன்னாலும் நீங்க உங்களோட ஒர்க் நீங்க பண்ணுங்க, மக்களுக்காக எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. பின்ன நான் அப்படி வந்து குற்றச்சாட்டு போய் வச்சிருக்காரு. திமுக வந்து எல்லா பட்டப்பும் ஏன் மேல குறை சொல்றாங்கன்ட்டு, அது எப்படி பாக்குறீங்க? அவங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியல. அவங்க இப்ப தோத்து போய் தொப்பி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தனி மனிதனா வந்து ஜெயிச்சு சரித்திரத்திலேயே முதலையா ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. அதனால குத்தம் சொல்றவங்க சொல்லட்டும், அதுதான் சொல்லியிருக்காங்கல்ல, சொல்றவங்க சொல்லட்டும். நல்ல ஆட்சி வந்துருச்சு இல்ல. இப்ப திருச்சி கிழக்கு தொகுதியில இந்த இடத்த வந்து அவரு ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த தொகுதியில நல்ல ஒரு ஆளை நிப்பாங்க. திருச்சி மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போடணும். விஜய் அண்ணாவை சிஎம் ஆக்கிருச்சு. திருச்சியில கண்டிப்பா விஜய் அண்ணா
விஜய் அண்ணாவோட ஆளு தான் வெற்றி பெறுவாரு. வேற யாருக்குமே வாய்ப்பே இல்லை. அவர் இல்ல களத்திலே இல்லை. இனியும் வருங்காலத்துல அவங்க விஜய் அண்ணாக்கு தான் இந்த தமிழ்நாடே கிடைக்கும். எங்க கேரளாவிலையும் நாங்க இதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வார்டிலிருந்து எல்லாமே யூனிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வெல்ஃபேர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நாங்குடி உலக பட்டினி தினத்துல 100 பேத்துக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுத்து அங்க இருக்கிற வெளியில கிடக்கிற ஆளுகள்லாம் பாவம் அன்னைக்கு பக்ரீத் நாள் வேற எல்லாமே சாப்பாடு இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவங்க மேடம் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட நன்றி, எனக்கு மட்டும் நன்றி சொல்லாதீங்க, விஜய் அண்ணாவுக்கு 100 ஆயுசு வரைக்கும் இருக்கணும். நல்ல ஆட்சி தமிழ்நாட்டுக்கும் நம்ம கேரளாவுக்கும் அடுத்த பிரைம் மினிஸ்டரா அவர் வரணும்னு சொல்லி நீங்க எல்லாருமே வேண்டிக்கங்க சொல்லிட்டேன். அவரை பார்த்ததில்ல அண்ணன் பார்க்குறதே எனக்கு சந்தோஷம் தானே, அது போதுண்ணே. மற்றபடி எதுவும் முன்ன அவசியம் இல்லைண்ணே. அவங்க மூஞ்ச ஒரு டைம் பார்த்தா போதுண்ணே. நன்றி தெரிவிக்கிற கூட்டம் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி இருக்கு? இங்கே ஆரம்பிக்கிற கூட்டம் இங்கே திருச்சிலேருந்து ஆரம்பிச்சு அன்றைக்கி முத எம்ஜிஆரே வந்து இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டாக தொடங்கினாங்க. அதுலேருந்து அண்ணனும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல இங்கே தான் ஆரம்பித்து நன்றி சொல்ல இங்கேயே தொடர்ந்துருக்காங்க. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வர 234 தொகுதியும் வந்து அண்ணன் தான். ஆட்சி அமைச்சிடும், ஆட்சி நடத்துவாரா 5 வருஷம், இடையில கலைஞ்சிரும் அப்படி இப்படின்றாங்க. அவங்க சொல்கிறவங்களாம் சும்மா அவதூறு அவங்களும் நடத்துவாங்க. ஆனால் இவங்க அப்படி ஆளு கிடையாது. அண்ணன் வந்து சைலண்டாக இருக்காங்கன்னா பின்னாடி வந்து பெரிய பேக்ரவுண்டே இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் ஆண்ட ஆட்சி எப்படி இருக்கு? இதுவரையும் ஆண்ட ஆட்சி வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே அண்ணன் நடத்தின ஆட்சியை வந்து எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க. ஆப்போசிட் ஆளுகள்லாம் வந்து ரொம்ப பயம் டர்ராகிற மாதிரி அண்ணன் சொன்ன துப்பாக்கியில் சொன்ன மாதிரி டர்ராகிடுச்சு. அவங்களும் முழு டர்ராகவும் அவங்கவுங்க அதுன்னு பேசி நிற்கிறாங்க. அதனால் யாரும் பொதுமக்கள் யாரும் அண்ணன் கூட தான் ஃபுல் சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க.